ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ணாமலையரை தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பூத நாராயணனை தரிசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து நம்ம அண்ணாமலையரை பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரெட்டைப்பிள்ளையார் கோயில் இருக்குது. நம்ம ரெட்டைப்பிள்ளையாரையும் வணங்கிட்டு நம்ம அப்படியே ராஜகோபுரத்தாண்ட போகலாம். இப்போ நம்ம அம்மணி அம்மாள் கோபுரத்தாண்ட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அம்மணி அம்மாள் கோபுரத்தாண்ட வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 50 ரூபாய் டோக்கனில் நம்ம போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போய் சாமியை பார்த்துடலாம். ஆனால் வந்து இங்கே வந்து கூட்டம் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 ஹவர்ஸில் போய் பார்த்தலாம். ஆனால் ஃப்ரீ தரிசனத்துனா 4 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். சரி, நம்ம கூட வந்து ஒருத்தர் மொட்டை அடிக்கணும்னு இருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம மொட்டை அடிக்கிற இடம் எங்கன்னு பார்க்கலாம். மொட்டை அடிக்கிற இடம் வந்து மெயின் ராஜகோபுரத்தாண்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியன் ஏடிஎம் பேங்க் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தீபத்தை ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபத்தை ஒட்டி எல்லாமே ரோட்ல எல்லாமே பந்தல் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்தர்கள் வந்தாங்கன்னா வெயில் தெரியாம இருக்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அதே ரோட்டில் அப்படியே சைடில் போயிட்டு வந்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு டிஃபன் கடை வருது. நாங்கள் காலையில் அங்கே டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ அவர் மொட்டை அடிக்கிறவர் மட்டும் ஒன்றும் சாப்பிடல. சாமிக்கு மட்டும் மொட்டை அடிச்சுட்டு சாப்பிட்லான்னு இருக்கிறாரு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கூட வந்தவங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். இங்கே தான் வந்து மொட்டை அடிக்கிறேன்றாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயே வந்து நம்ம காலனி விடுற இடமும் இருக்குது. நாங்கள் போய்ட்டு அங்கே செருப்பு விட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போனோம். சரி, அங்கே குளிக்க இடம் வசதி இருக்கா, எல்லாமே இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்தோம். ஸோ குளிக்கவும் இடம் வசதி எல்லாம் இருக்குது. வீடியோவை யாருன்னா எடுக்க சொல்லிட்டு நான் போய் அவர் கூட நின்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் மொட்டை அடிக்கிற இடத்தாண்ட. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், அவரோட முகத்தை காட்ட வேணான்னு விருப்பப்பட்டார். அதனால் அவரோட முகத்தை நான் காட்டல ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் மறைச்சிட்டேன். இருக்கு நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி முடி காணிக்கை செலுத்துற இடம் இருக்குன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போல வீடியோக்களை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் முழுசா மொட்டையை அடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்துடுறோம். ஸோ இவங்க வந்து முடி காணிக்கைக்கு வந்து மொட்டை அடிச்சதுக்கு வந்து 100 ரூபாய் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்துட்டோம். ஆனால் வந்து இலவச இதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அடிக்கிறவங்களுக்கும் 100 ரூபாய் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் அங்கே சுடுதண்ணி எல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், பஸ் தண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு சுடுதண்ணி வேணும்னா வெளியே தனியார்கிட்ட இது போய் குளிச்சுக்கணும். அங்கே பக்கத்துலேயே இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஏடிஎம்ல போய் பணம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோபுரம் வழியாக அங்கே பாதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால சைடில் பாதை வழியாக உள்ளே விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உள்ளே போனோடனே பொது தரிசனத்துக்கான க்யூக்கு நாங்கள் நேராக போயிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. நாங்கள் அது வழியாக நாங்களும் உள்ள பொது தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருவண்ணாமலையில் நுழையக்கூடிய இந்த முதல்ல இருக்கிற முருகர் கோவிலில் தான் அருணகிரிநாதருக்கே வந்து முருகர் காட்சி அளித்தாராம் ஃப்ரெண்ட்ஸ், மயில் வாகனத்தில் வந்து. அதனால் இங்கே இருக்கிற முருகரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த க்யூவில் போய் நிற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே உள்ளே போனோம். நீங்கள் உள்ளே போகும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே அது இடம் வந்து அமைதியாக இருக்கும். முருகரோட அருட்பாடல் பாடிட்டு இருப்பார் ஐயா ஒருத்தர். நீங்கள் அழகாக நீங்கள் உள்ளே போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீயாக இருக்குது. கூட்டம்லாம் இந்த அளவுக்கு இல்லை. நேராக நாங்கள் அந்த தூண் வழியாக அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துட்டு நான் சொல்கிறேன். காலை நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. கோயில் ஃபுல்லாக மலை பின்னாடி
ஸோ நாங்கள் அங்கே போனோம். எல்லாமே செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அங்கே கோயிலோட அழகை ரசிச்சுட்டு அங்கே இருக்கிற பசங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்கே குளத்துல தண்ணி விழுறத பார்த்துட்டு அங்கே ரசிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் காலையில் நேரத்தில் சூரிய வெளிச்சம் கூட இன்னும் வரலை, நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னதான கூடம். இங்கே தான் வந்து மத்தியானம் சாப்பிட்ற அன்னதானம். நம்ம முடிஞ்சால் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து டைம் இருக்கும் போதும். அன்னதான சைடு கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அது வழியாக ஃப்ரீயாக இருக்கு, வாங்க அது வழியாக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு அங்கே போய் ஜாயின் ஆகிக்கலாம் க்யூவில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அன்னதானத்துக்காக. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெஸ்ட் ரூம்காக வெளியே வந்தோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நாங்கள் இப்போ உள்ளே போய் க்யூவில் ஜாயின் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம சாமி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உள்ளே போகிற இடம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரசாத கவுண்டர் எல்லாம் இங்கே இருக்கும். வெளியே வர்ற இடம் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இன்னும் 1 ஹவர் ஆகும் கிட்டத்தட்ட நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஆனால் நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு இருக்கிற அந்த ஏரியாவை கிட்ட நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டபம் வந்து நடராஜ சபை மண்டபம் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க நம்ம தமிழ் எழுத்துக்கள், நம்ம முன்னோர்களான மன்னவர்கள் கட்டின கோவில் தான். எல்லாமே வந்து விலாவரியாக வந்து கோயிலில் வந்து கல்வெட்டுகளாக செதுக்கியிருக்கிறாங்க தமிழ் எழுத்துக்களில். எங்கே பார்த்தாலுமே அதை நம்ம பார்க்கலாம். கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை கல்வெட்டில் செதுக்கியிருக்கிறாங்க. அதில் சிற்பங்களும் நல்லா அருமையாக செதுக்கியிருக்கிறாங்க. நாங்கள் அதை தான் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்யூவில் நின்றுட்டு வரும்போது நீங்களும் மறக்காமல் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முடிஞ்ச அளவுக்கு அந்த இடுக்குங்களெல்லாம் வந்து காயின்ஸ் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயிலோட சிற்பம் இதில் அங்கே இடுக்குகளெல்லாம் வந்து காயின்ஸை வைக்காதீங்க. வந்து பிரார்த்தனை உண்டியல்னே இருக்குது, அதில் செலுத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காணி. 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், முன்னெல்லாம் இங்கே வந்து தலை விருட்சங்கள் இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பாட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 9 கோபுரங்களும் நம்ம பார்க்கலாம். அது விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ விடுறதில்ல. விட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கோயிலோட சிறப்பு அம்சங்கள் தான் எல்லாமே வந்து தமிழ் எழுத்துக்களால் பொறிச்சிருக்கிறாங்க. நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் பொறிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அகல் விளக்குக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா குழி மாதிரி அகல் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் வந்து எண்ணெயை ஊற்றி திரி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் தனியாக பிரியும், 50 ரூபாய் டோக்கன் தனியாக பிரியும். நம்ம இப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் உள்ளே வர மாதிரி எப்படி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அங்கங்கே பிரார்த்தனை உண்டிகள் இருக்கும். இதில் உங்களுக்கு காணிக்கை செலுத்திக்கோங்க. Many hours later. இப்போ அடுத்த கியூ எங்கன்னா நம்ம உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ண அடுத்த கியூவில் நின்று போயிட்டுருக்கோம். நம்ம உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து வந்து சாமியோட லட்டு பிரசாதமும் மிளகு வடையை மட்டும் வாங்கிக்கணும். மீதி வந்து புளியோதரை, சக்கரை பொங்கல் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு நாங்கள்
வெளியே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எல்லாம் பந்தல் தான் போட்டிருக்காங்க கார்த்திகை தீபம் வர்றதுனால. ஸோ நாங்கள் அந்த பந்தல் நிழலில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒன்றும் வெயில் அந்த அளவுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால. ஸோ இங்கே அங்கங்கே சைடில் மொபைல் டாய்லெட்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 minutes later. இப்போ திருக்கார்த்திகை தீபம் நெருங்கி வந்துடுச்சு. இப்போ வர பௌர்ணமி கிட்ட வந்து திருக்கார்த்திகை தீபம் மலை மேலே, திருவண்ணாமலை மேலே உச்சியில் இருக்கிற கொப்பரையில் நெய் தீபம் ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் இங்கே செலுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவுண்டரில். அதுக்காக சிறப்பு கவுண்டர் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 கிலோ நெய் 250 ரூபா, அரை கிலோ வந்து 150 ரூபா, 1/4 கிலோ 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் முடிஞ்சது 80 ரூபா ஒரு டோக்கன் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இங்கே அன்னதானம் எப்படி கொடுக்குறாங்கன்னு காட்டுறதுக்காக நாங்கள் அன்னதான கவுண்டருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நாள் முழுக்க அன்னதானம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 7 மணி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு என்ன அன்னதானன்றது வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பொன்னி புழுங்கல் அரிசி, சாம்பார், பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், மோர் குழம்பு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். 2000 years later. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 120 மெம்பர்ஸ் கிட்ட உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சாப்பாடுன்னு சொல்கிறோம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்காங்க, எலுமிச்சை பழம் ஊறுகாய் வச்சுருக்காங்க, ரசம் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் கொடுக்கணும்னு விருப்பமுள்ள பக்தர்கள் கையில் சப்போஸ் கேஷ் இல்லாத பட்சத்தில் இங்கே ஜிபே மூலிமா கூட கொடுக்கறதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க சார் கோயில் நிர்வாகம் சார். இப்போது கார்த்திகை தீபம் நெருங்கி வந்ததுனால ஸோ தேர் இழுக்கிற வடமெல்லாம் வந்து புதுப்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து எல்லாமே வந்து வெயிலில் காய வச்சுருக்காங்க. இப்போ அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து நல்லா செட் ஆச்சுன்னா தான் நம்ம பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேலைப்பாடெல்லாம் உள்ளே வந்து தீபத்தை ஒட்டி கோயிலுக்குள்ளே நிறைய வேலை நடக்கிறதுனால நிறைய பக்தர்களை உள்ளே விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கியூ வழியாக தான் போகணும். Meanwhile. திருக்கார்த்திகை தீப திருவிழா அட்டவணை வந்து கோயில் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மகாரதம் இழுக்கிறது அங்கே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 13ஆம் தேதி வந்து பரணி தீபம், மகா தீபம் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை மேலே. அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பகுதி வந்து கொஞ்சம் வேலைப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் வர்றதுனால அதனால இப்போ ஒரு 4 நாள் அலோவ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழியாக போக. மகாரதம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கிறதுனால ஸோ எல்லா தேருக்கோட ஷட்டரும் பிரிச்சுட்டாங்க. இப்போ அதோட தேரோட வெள்ளோட்டமும் போயிடுச்சு. கடந்த 8ஆம் தேதி தான் தேரோட வெள்ளோட்டமும் போச்சு. இப்போ அடுத்த மாதம் தீபத்தேர் நடக்கிறதுனால இப்போ அதுக்கு எல்லாமே புதுப்பிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை. எல்லா தேருமே வந்து வர்ண பூசம் பண்ணி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தேருக்கு தேவையான வேலைப்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெளியே.
பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இங்கே முன்னாடி வந்து அகல் விளக்கு ஏற்றுறவங்களாம் ஏற்றிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் போட்டுட்டு வரலாம். கொஞ்சம் வெயில் அந்தளவு. தீப திருவிழாவை முன்னிட்டு அங்கே இருக்கிற திருப்பதி ஜவுளி கடையில் வேட்டி சட்டை 500 ரூபாய்க்கு தராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபரில். ஃப்ரெண்ட்ஸ், ராஜகோபுரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் அகல் விளக்கு ஏற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நகராட்சி ஊழியர்கள் உடனுக்குடனே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.